அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் வந்து ஓஏ மசால்ஜி அந்த எக்ஸாம் வந்து போன வருஷமே எழுதியிருந்தோம். அதுக்கான தேர்வு முடிவுகள் வந்து போன வருஷமே வெளியாயிருச்சு. ஆனால் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே வைக்காமல் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிவி வச்சுருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது யார் யார் எங்கே எப்போ போய் பார்க்கணும், என்ன நெட்டு போகணுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும்னா, 38 டிஸ்ட்ரிக்டையுமே ஒரு 5, 6 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அங்கே நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த மண்டலத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அங்கே எந்த தேதியில் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்களோ அன்றைக்கி அங்கே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம். இதான் அதோட அஃபீஷியல் வெப்சைட். அதில் நோட்டிஃபிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் எது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மண்டலம் போய் கிளிக் பண்ணுவோம் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஓப்பன் பண்ணி இப்படி தான் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது பிடிஎஃப்ல ஃபஸ்ட்டே கொடுத்தாங்க. மதுரை மண்டலத்தில் திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மற்றும் விருதுநகர் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடக்கும்னா ஏகேடிஆர் சென்டர் அந்த இதே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க லிஸ்ட் எல்லாமே இதில் விட்டுருக்காங்க. சான்றிதழ் சரிபார்க்க இடம் நல்லா பார்த்துக்கணும். இந்த இடம்னா அந்த இதில் போய்க்கணும். இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, எப்போ போகணும் அதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன வச்சோம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணும்போது நம்ம 10th வச்சோம், 12th வச்சோம், சர்டிஃபிகேட் வச்சோம். அப்போ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து போயிடணும். ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டோட கொண்டு போய் நம்ம அன்றைக்கி பார்க்கணும். இதில் நம்ம கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம அனுப்புவாங்க. நம்ம இப்போ சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம இல்லை அப்படி கொண்டு போய் நின்னோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதில் வந்து அடுத்த லெவலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. என்றைக்கு தேதி உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்களோ அன்றைக்கி தேதிக்கு தெளிவாக போய்க்கோங்க. ஒரிஜினலையும் ஜெராக்ஸையும் கொண்டு போய்க்கோங்க. தேங்க்யூ.